தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதை தொடர்ந்து நகரங்கள் புகைமூட்டத்தில் மூழ்கின. வானம் ஒளி வீசினாலும் காற்று மாசு நிலை பல இடங்களில் ஆபத்தான அளவை எட்டியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சாரல் மழை காரணமாக புகை வெளியேறாமல் தங்கி வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டும் வழியை காண்பதில் சிக்கல் நீடித்தது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் மதுரை சாலை, பேரையூர் சாலை உள்ளிட்ட இடங்கள் புகை மண்டலமாக மாறி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மாலை முதல் இரவு வரை பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதால் நகரம் புகை மூட்டத்தில் மூழ்கியது. சென்னை அம்பத்தூரில் ஃபேன்சி ரக பட்டாசுகள் வெளியிட்ட புகை காரணமாக காற்று மாசு அளவு 500ஐ தாண்டி சாதாரண அளவை பல மடங்கு மீறியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புகை வெளியேறாமல் தங்கி மக்கள் மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சல் பிரச்சனைகளை சந்தித்தனர். புதுக்கோட்டையில் அரசு அனுமதித்த நேரத்தை மீறி இரவு 9:30 மணி வரை பட்டாசுகள் வெடித்ததால் பெரும்பாலான தெருக்கள் புகை மூட்டத்தில் மூழ்கின. தஞ்சையில் பனிப்பொழிவுடன் சேர்ந்த புகை காரணமாக பார்வை தெரியும் தூரம் கடுமையாக குறைந்து வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. தென்காசியில் காசி விஸ்வநாதர் ஆலய ராஜகோபுரமே புகை மூட்டத்தில் மறையும் நிலை ஏற்பட்டது.